இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சங்கீதம் 106 1வது வசனம், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் இந்த 7 மாதங்களை நம்ம நடத்தி அற்புதமாக இந்த 8வது மாதத்தையும் கண்டு இந்த 8வது மாதத்தையும் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த மாதத்துக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்ததுக்காக, நம்மை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் நம்ம குறைப்பட்டு முணுமுணுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இப்படியாக எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பானாம். எல்லாவற்றுக்கும் குறை சொல்லி கொண்டே இருப்பானாம். அவனுடைய நண்பன் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது, ஒரு நாள் என்னோடு கூட நீ வா, நீ ஏன் குறை சொல்லுகிறாய், நான் எப்படி குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறேன் என்று சொன்னானாம். அப்படியா, என்னோட கூட இருந்து பார், உனக்கு தெரியும் என்று சொல்லி இவனும் ஒத்துக்கொண்டான். காலையில் எழுந்த உடனே அலாரம் அடித்த உடனே அந்த குறை சொல்லுகிறவன் புலம்புகிறவன் சொன்னான், ஐயோ, இந்த அலாரம் அடித்து என்னை எழுப்பி விட்டதே, இதற்கு என்ன செய்கிறது, இந்த அலங்காரத்தை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்கிறது என்று சொன்னானாம். இவன் நண்பன் சொன்னான், அப்படியல்ல, இந்த புதிய நாளில் எத்தனையோ பேர் இந்த இரவு வேளையில் மரித்து போனாங்க, புதிய நாளை காண, புதிய ஜீவனை காண இந்த நாள் எனக்கு ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பண்ணினாரே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றி சொல்லு என்று சொன்னானான். சரி என்று சொன்னான். அடுத்து பார்த்து, ஐயோ, இவ்வளோ பாத்திரங்கள் இருக்கிறது, இவ்வளோ பாத்திரங்கள் நான் சுத்தப்படுத்த வேண்டும், சமையல் செய்ய வேண்டுமே, எரிச்சலாக இருக்கிறது சொன்னான். இவன் சொன்னான், எத்தனையோ பேருக்கு வீட்டில் பாத்திரங்கள் இல்லை, எத்தனையோ பேருக்கு வீட்டில் மளிகை சாமான் இன்றைக்கு இல்லையே என்று சமைப்பதற்கு என்ன செய்வேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. உன் வீட்டில் இவ்வளோ பாத்திரங்கள் இருக்கிறது, மளிகை சாமான்கள் இருக்கிறது, சமைப்பதற்கு எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த சமையலை ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. இந்த சமையல் அறைக்காக, இந்த ஸ்டவ்வுக்காக, கேஸுக்காக நான் நன்றி செலுத்து என்று சொன்னான். இந்த சட்டையை சட்டையை குளித்து முடித்து விட்டான். சட்டையை போட்டான். சட்டையை அணியும் போது சொன்னானா, ஐயோ, இந்த சட்டை டைட்டாகி விட்டது எனக்கு என்று சொல்லி எரிச்சலோடு சொன்னானா. அப்போது இவன் சொன்னானா, நன்றாய் உணவு உண்டு, ஆரோக்கியத்தோடு நீ நல்லா செழிப்பாக இருக்கிற, நல்ல செழிப்பான உடம்பு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு, சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே எனக்கு டைட் ஆகிற அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திர ஆண்டவரே, நல்ல ஆகாரத்தை தந்திர, 3 வேளை சாப்பிடுவதற்கு நல்ல உணவு தந்திர, நான் உழைப்பதற்கு எனக்கு நல்ல வேலை தந்திர என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதுக்கெல்லாம் முணுமுணுத்தானோ அந்த ஒரு நாள் முழுவதும் கூடவே இருந்து அவனுக்கு நன்றி சொல்ல அவன் கற்றுக் கொடுத்தானாம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் முணுமுணுத்து கொண்டில்லாதபடி இந்த 8வது மாதத்தை முடிக்க கர்த்தர் எனக்கு தந்தாரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இருந்ததே, அவர் இரக்கம் இருந்ததே, அவர் தயவு இருந்ததே, அவருடைய ஆசீர்வாதம் என்னை நடத்தினதே, இந்த 8 மாதங்கள் கண்ணின் மணி போல் என்னை பாதுகாத்தாரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருந்ததுக்காக சோத்திரம், உம்முடைய காருண்யத்துக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். அவர் நல்லவராகவே இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த மாதத்தை வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. 8 மாதங்களை நாங்கள் கடந்து ஆண்டவரை முடிக்க இருக்கிறோம். இந்த 8 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். வியாதி வேதனைகளை விலக்கினீர் ஆண்டவரே. போகையிலும் வருகையிலும் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. தேவ தூதல் பாதுகாப்புக்கு இருந்தது. கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்கை செய்திருக்கிறீர். எங்கள் ஊழியங்களை பெருக செய்கிறீர். பிள்ளைகளை பாதுகாத்தீர். எங்கள் பேரப்பிள்ளைகளை பாதுகாத்தீர். என் தேசத்தை பாதுகாத்தீர். ஊழியக்காரர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆஸ்வாதமாக வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீர் நல்லவராகவே இருப்பதற்காகவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வல்லவராக இருப்பதற்காக, போதுமானவராக இருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.